என்ன பண்ணலாம்? காலேஜ் வேற லீவ் விட்டாங்க. தீபனுக்கு ஃபோன் பண்ணலாம். தீபன் என்ன பண்ற? நான் என்னடி பண்ணுவேன்? உன்னையே தான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? அப்பயே எனக்கு ஃபோன் பண்ணாம இருக்க? நீ காலேஜ் போயிட்டு இருப்பேன்னு நினைச்சடி. திடீர்னு காலேஜ் லீவ் விட்டாங்க. சரி கிளம்பு வா, நம்ம வெளில போலாம். வந்துட்டேன். சரி வா, சீக்கிரமா வந்துடணும். வந்துட்டேனே. சரி இப்ப ரெடி ஆயிட்டு கிளம்பலாம். ரெடி ஆயிடுச்சு. டேய் என்னடா இது லுங்கியோட வந்திருக்க? நீ தானடி அப்படியே வர சொன்ன. நான் வர சொன்னா நீ அப்படிதான் வருவியா? நீ என்ன அசிங்கப்படுத்துற? ஐயோ இல்லடி, நீ வர சொன்னா அப்படியே. நான் வர சொன்னா இப்படிதான் வருவியா? என்ன அசிங்கப்படுத்துறதுக்கே வருவேன் நீனு. சரி சரி சரி, போற வழியில அப்படியே ஒரு பேண்ட் வாங்கி கொடு, போட்டுக்கிறேன். பேண்ட்? எத்தனை பேண்ட் வாங்கி தர்றது? அதெல்லாம் கோச்சிக்காத வாங்கி கொடுறீ, வாடி. உனக்கு தானே. வண்டி எடு முதல்ல, வாங்குறேன். சரி எங்கம்மா போலாம்? எனக்கு இன்னைக்கு லீவு, நீ தானே கூட்டு போனோம். பண்ணி கூட்டு போ, அதையே என்ன கேக்குறேனே. சரி ஓகே, பீச்சுக்கு போலாமா? பீச்சுக்கு அப்பப்பா நான் வரல, நான் கருத்துருவேன். சரியா, வேற எங்கயாவது போலாம். ஆமா அப்படியே ரொம்ப கலரா இருக்கு. அப்படியே நீ இப்படி கலரு கருவா, நீயும் கருவா பாய் தானே நீனு. சரி விடு, தியேட்டருக்கு போலாமா? தியேட்டருக்கு நான் வரல, படம் எதுவும் நல்லா இல்ல. அடுத்த வாரம் போலாம், தலைவர் படம் வருதான். சரி எனக்கு பயங்கரமா பசிக்குது, ஏன்னா ஹோட்டல்ல போய் சோத்து முட்டை எப்ப பாரு சாப்பாடு சாப்பாடு சாப்பாட்டுலயே இருக்கு. அதை தவிர உனக்கு எதுவும் தெரியாதா? வேற எங்கதான் போறது? சரி போலாமா? பார்க்குங்க? இந்த வெயில யாரா பார்க்கு போவாங்களடா? லூஸ் மாதிரி பேசுற. எங்கதான் போறது? சரி வேற எங்க போறது? சரி சொல்லு நீ. வண்டலூர் ஒண்ணு இருக்கு, அங்க போலாம். வண்டலூர் ஒண்ணு உன் ஃபேமிலியை பாக்குறதுக்கு? வண்டலூர் சூக்கு வேற எங்க? அதுக்குள்ள ஆர்வம் ஃபேமிலியை பாக்குறதுக்கு. நான் சொல்றேன், ஒயின் ஷாப் போலாமா? அடி எருமை, யாரும் பாத்துற ஒயின் ஷாப் கூப்பிடுற? நீ போடா ஒயின் ஷாப்புக்கு, உன் ஃபேமிலியை கூட்டிட்டு போய் எதுக்குள்ள என்ன கூப்பிடுற? ஏன்டி அடிக்கிற? ஒயின் ஷாப் பக்கத்துல ஒரு ஸ்விமிங் பூல் இருக்கு, அங்க போலாமான்னு கேட்டா என்னென்னமோ அடிக்கிறிய. அந்த பயம் இருக்கட்டும். எங்க போலாம்? எங்கடி போலாம் நீயே சொல்றீ? நீ தான்டா கூட்ட, நீ தான் கூட்டிட்டு போனோம். வேற எங்க தான் போறது? தியேட்டருக்கு போலவானான்ற, வேற எங்க தான் போறது? சரி உன் ஃப்ரெண்ட் அனிதா வீட்டுக்கு போலாமா? நோ நோ நோ, அவ வீட்டுக்குலாம் போக வேண்டாம், அவங்க அப்பா ரொம்ப. சரி என் ஃப்ரெண்ட் ராகுல் வீட்டுக்கு போலாமா? அவன் ஒரு ஜொல்லு பாட்டு, அவனை பாக்குறதுக்கு போறதா? தங்கச்சி தடி சொல்றான். தங்கச்சி நான் சொன்னாவன் சைட் அடிக்கிறான். லூசே என்ன சைட் அடிக்கிறான்? ஆமாடா, என்னதான் சைட் அடிச்சான்? அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறாரு மாவனை. ஆனா உன்னை விட அவன் நல்லா தான்டா இருக்கான். உன்ன அவன் சைட் அடிக்கிறானா? ஆமாண்டா, என்னதான்டா சைட் அடிச்சான்? உன்ன சைட் அடிச்சான். ரொம்ப குறுகுறுன்னு வேற பார்த்தான்டா. இந்த முகத்தியா? ஏன்டா இந்த மூஞ்சிக்கு என்ன? இந்த மூஞ்சிக்கு என்னன்னு கேக்குறேன். இல்ல அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைன்னு சொல்ல வந்தேன். உன்ன போய் அவன் சைட் அடிக்கிறானே, அந்த அளவுக்கு நீ ஒரு பேரழகின்னு சொன்ன. ஐயோ ஐயோ, பேரழகின்னு சொன்னடி, உன்னை போய் அவன் சைட் அடிக்கிறானே. சைட் அடிக்கிறானே, எனக்கு தான் வேற வேலை இல்லை. நீ சைட் அடிக்கலையாடா என்ன? நீனு அவன் சைட். நான் என்ன தெரியும்? ஓ சாருக்கு இன்னொரு ஃபிகர் தேவைப்படுதா? உன் மூஞ்சிக்கு நான் கிடைச்சதே பெருசு, இதுல இன்னொரு ஆள் வேணுமா உனக்கு? மூச்ச பாரு. எங்க அப்பா அம்மா கூட என்ன தலையில என்ன அடிக்கிறாள். நான் அடிப்பேன்டா, நான் தான் அடிப்பேன். சொல்லு. ஆம்பளன் கூட உட்காம இந்த அடி அடிக்கிறிய, இதெல்லாம் எங்க அடிக்காது? கொஞ்ச தாண்டா அடிச்சிருக்கேன். அடிக்க ஸ்டார்ட் பண்ண நீ இருக்கவே மாட்டேன். ஆமா அப்படியே போனா போது, நம்ம பையனாச்சே, அப்படியே லைட்டா அடிச்சு, அவ்வளவு லைட்டா அடிச்சியா? இந்த அடியே கோயசர்ல கிட்ட கத்துக்கிட்டியா, வேற யார்ட்ட கத்துக்கிட்டியா? இந்த கோயசர்ல கத்துக்கணும். பின்ன பாக்ஸிங் கத்துக்கிட்டியா? அடிச்சாலும் வந்துட்டு போகுது. அடி பாவி, இதுக்கு முன்னாடி எதனா பாக்ஸிங்ல மண்ணு முட்டை குத்துனியாடி? இந்த குத்து குத்துற? ஏன்டா மண்ணு முட்டை குத்துற? உனதானே குத்துற. இது போதாடா, இதை விட என்ன ட்ரைனிங் வேணும்? சரி சரி, இப்படியே பேசிட்டு நேரத்தை கடத்தாத. எங்காவது வெளில போலவா? நேரத்தை கடத்தாத என்ன பண்றது? நீ தானே கூட்டிட்டு போனோம். சும்மா என்னது எங்க போகணும் எங்க போகணும்னு கேட்ட என்ன அர்த்தம்? நீ தான் கூட்டு போன, நீ தான் கூப்பிட வந்த. நீ கிட்ட போனதுக்கு அந்த அனிதா கிட்ட போயிருப்பேன். யார் அந்த அனிதா? ஐயோ யார் அந்த அனிதா? ஐயோ அடிக்காத அடிக்காத. அது வந்து அது 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 அனிதா என் ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஸ்கூல் ஃப்ரெண்ட் இன்னும் கான்டாக்ட் இருக்கா? ஸ்கூல் ஃப்ரெண்ட் இன்னும் கான்டாக்ட் இருக்கா? ஜஸ்ட் அண்ணான்னு கூப்பிடுவோம். அதுக்கு எதுக்கு அனிதாட்ட போறேன்னு சொன்ன நீனு? அவ நல்லா காபி போடுவாமா. ஓ அப்ப நான் காபி போடல, அப்ப நான் காசு போட்டு தந்ததில்ல உனக்கு. அட காபிலாம் நல்லா போடுவ, என்ன அடி அடின்னு அடிக்கிற? நீ கொடுத்த காபி அடிச்சா நீ அனிதாட்ட போய் காபி குடிப்பே நீனே? ஏய் அனிதா என் தங்கச்சி மாதிரின்னு சொல்லிட்டேன்ல. நீ இப்ப தங்கச்சின்னு சொல்லவே இல்லை நீனு. இப்பதான் நீ சொன்ன. டேய் யார் அந்த அனிதா? ஏன் எதிரிலேயே அவளை பத்தி பேசியா? யார் அந்த அனிதா? யார் அந்த அனிதா? பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டு. பழைய ஃப்ரெண்டுன்ற தங்கச்சின்ற இதுல எது உண்மை? யார் அந்த அனிதா? எனக்கு
தெரிஞ்சவனுக்கு சொல்ல யாரு நினைச்சா ஸ்கூல் ஃப்ரெண்ட் வாடா போடான்னு சொல்வா. ஆனா அப்ப எப்படி தங்கச்சின்னு சொன்ன? தங்கச்சி மாதிரி நினைப்ப நீ. தங்கச்சி மாதிரி நினைப்பா. ராஜி கூட கட்டனா போன இதுக்கு தெரியாது. எனக்கு செட் ஆகல. இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி போய் பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. யார் பைத்தியம்? அதே என்ன இப்ப புதுசா ஸ்கூல் ஃப்ரெண்டு உன் பேச்சு நம்புற மாதிரி தெரியல. நீ ஏதோ ஃப்ராட் வேலை பண்ற. யார் வந்து தெரியுமா? வெயிட்டிங்ல யாரு வந்து எனக்கு முக்கியம் கிடையாது. எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையில்லை. சரியா? நான் வாங்கி கொடுத்த பொருள் எல்லாத்தையும் கூட நம்ம இதுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணிக்கலாம். மெசேஜ் பண்ணாத, கால் பண்ணி எதுவுமே பண்ணாத. எனக்கு இப்படியே பேசி அரை நாள் வீணாக்கிட்ட. ஏடி பீச்சுக்கு கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிற, தியேட்டருக்கு கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிற, பார்க்கு கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிற, ரெஸ்டாரண்ட்ஸ் கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிற. என்னடியே நினைச்சிட்டு இருக்க? ஏதோ பேசி ஏன்டி இப்படி கன்ஃபியூஸ் பண்ற? உன்னையும் குழப்பி என்னையும் குழப்பி நம்ம 2 பேருக்குள்ள சண்டை தான் வரும். உட்காந்து யோசிச்சு பாரு. எதுவும் வந்தாலும் பார்க்க. எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. சரியா? பிரேக்கப் தான். ஓகேவா? நீ போன் பண்ணாத, மெசேஜ் பண்ணாத, எதுவுமே பண்ணாத. வாங்கி கொடுத்த பொருள் 1 ஹவருக்குள்ள எனக்கு வரணும். சொல்றத கேளு. கோச்சிகதிரி ப்ளீஸ் என்னடா இது இப்படி கோச்சிக்கிட்டு போறாளே. ச்சே, தேவையில்லாத அந்த அனிதா பேரை சொல்லி. என்னடா இது தேவையில்லாத அந்த அனிதா பேரை சொல்லி இவங்கிட்ட சண்டை போட்டேனே. என்ன பண்றது? பேசாம காலேஜ் போய் வந்துடலாமா? வேண்டாம் இருக்கும். அவளை பத்தி பேசி இவங்கிட்ட தேவையில்லாத சண்டை போட்டேன். தேவையில்லாத அந்த அனிதாவை பத்தி இவன் பேசினேன். என்ன பண்ணலாம்? பேசாம அந்த பப்புக்கிட்ட ஐடியா கேட்கலாமா? சரி வேணாம். அவன் சரியான சொல்ல பாட்டு. அவருக்கு வந்து போன மாதிரி சரியா போகணும். லேடிஸ் விஷயத்துக்கு அந்த மிலிட்ரி தான் சரியான ஆளு. அந்த மிலிட்ரிக்கு ஃபோன் போட்டு நல்ல ஐடியாவாக கேட்க வேண்டியதான். ஹலோ மிலிட்ரி, நான் தான் பேசுகிறேன். மிலிட்ரி, இங்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு மிலிட்ரி. அது என் ஆள் கூட நான் வெளியே போகலான்னு பார்த்தேன். பேசிக்கிட்டே இருந்தோம். பேச்சு வாக்கில் தேவையில்லாத அந்த அனிதாவை பற்றி பேசிட்டேன். அதுதான் மிலிட்ரி பிரச்சனை. மிலிட்ரி எப்படின்னா நீங்களே நீ ஒன்றும் சேர்த்து வச்சிருக்க மிலிட்ரி. ப்ளீஸ் மிலிட்ரி வேணா நான் ஒன்று போகிறேன். நான் போய் அவள் காலில் விட்டா? இல்லை மிலிட்ரி, வேறு என்ன தான் நான் பண்ணுறது? சரி நீங்களே அதெல்லாம் நல்ல ஐடியா சொல்லுங்கள். நீங்கள் தான் இதில் எக்ஸ்பர்ட் ஆச்சு. ஓகே மிலிட்ரி, சரி ஓகே எப்படின்னா நல்ல ஐடியாவாக கொடுங்க மிலிட்ரி. எப்படின்னா நீ அவளை சேர்த்து வச்சிருக்க மிலிட்ரி. ப்ளீஸ் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேன். ஓகே, தேங்க்யூ மிலிட்ரி. உங்களை நம்பி தான் மிலிட்ரி போகிறேன். நீங்கள் சால்வ் பண்ணிவிடுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் எவ்வளோ பேர் விஷயத்த சால்வ் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ரா? ஓகே மிலிட்ரி, ஓகே தேங்க்யூ மிலிட்ரி. மிலிட்ரிக்கு அதெல்லாம் போட்டாச்சு. இனிமேல் அவர் பார்த்துக்குவாரு. அவருக்கு இல்லாத ஐடியாவா எவ்வளோ பேருக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சிருக்காரு. நம்மளாம் ஒரு மேட்ரா? ஆனால் இந்த ஈசிஆர் ரமேஷையும் இந்த பப்புவையும் நம்பவே கூடாது. கழுத்தறுத்துருவானுங்க. நமக்கு மிலிட்ரி இருக்காரு, அது போதும். மிலிட்ரி பார்த்துக்குவாரு. சரி ஓகே. மிலிட்ரி தான் நமக்கு தெய்வம் கோடாடி கோடி தெய்வம் மிலிட்ரி தான். அப்பா மிலிட்ரி, உன்னை நம்பி தான் இருக்க மிலிட்ரி. நீ இருக்க மிலிட்ரி, எனக்கு கவலை இல்லை. என்னடா இது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? அடைச்சே, பெட்ரோல் இல்லையா? வேற கவலை தெரியாது. இது வேற கழுத்தா இருக்குது. சே, மனுஷனுக்கு நிம்மதியே இல்லடாப்பா. எனக்கு கால் பண்ணிட்டே இருக்கான். டேய், உனக்கு என்னதான் பிரச்சனை? கட் பண்ண அறிவில்ல? எதுக்கு இப்ப நீ தேவையில்லாத எதுக்கு கோச்சிக்கிற சொல்லு? நான் என்ன எதனா தப்பு பண்ணனா சொல்லு. என்ன தப்பு பண்ணன்னு மட்டும் சொல்லு. அன்பா, என் ஃப்ரெண்ட் அன்பு உனக்கு எப்படி தெரியும்? ஆமா என்கிட்ட அவ சொல்லியிருக்கா. ஃபேஸ்புக்ல நீ அவளுக்கு மெசேஜ் பண்ணியாமே, அவ எனக்கு சொன்னான். நான் தான் சரி வேண்டாம் இப்போதைக்கு கேட்க வேணான்னு விட்டேன். ஆனா திரும்ப உனக்கு அன்பு நினைப்பு வருது இல்ல? அப்ப நீ அவகிட்ட பேசிட்டு இருக்க தானே? நான் அன்புன்றது பாசத்தை சொன்னமா, நீ உடனே உன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டிய. இதுதான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிற. பேசுற ஃப்ராடு. எப்ப பார்த்தாலும் ஒரு பொய்யா சொல்லிட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் ஒரே பொய். என்ன பொய் சொன்ன? இப்ப கூட பொய் சொல்றியடா. இப்ப கூட பொய் தானே பேசுனேன். அன்பு கிட்ட பேசிட்டு நீ தான் தப்பா பேசுறேன்னு. நீ ரொம்ப ஓவரா பேசுற சொல்லிட்டேன். யார ஓவரா பேசுற? யாரு ஓவரா பேசுறது? நீ ஓவரா பேசுறேன்னு. நானா ஓவரா பேசுறேன்? ஆமா, நான் தான் ஓவரா பேசுறேன். ஆமா, நீ தான் ஓவரா பேசுற. இப்ப என்ன, இப்போ சும்மா எல்லாத்துக்கும் கோச்சிக்கிட்டு இருக்க. சரி இப்ப என்ன உனக்கு பிரச்சனை சொல்லு. உனக்கு என்னடா பிரச்சனை? நான் தான் சொன்னேன் எனக்கு மெசேஜ் பண்ணாதே, கால் பண்ணாதே, இதோட பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? முதல்ல சொல்லிருக்கலாம். நான் முதல்ல சொல்லிட்டேன். இப்ப எதுக்கு எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? இப்ப கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்றேன்னா அப்ப இத்தனை நாள் பழகாம இருந்திருக்கலாமே. இத்தனை நாள் பழகிட்டு இப்போ தெரியாம பழகிட்டேன். தயவு செய்து என்னை விட்டுடு. சரியா? நீ எனக்கு தேவையில்லை. இப்ப ஏன் விடணும்? அதை முதல்ல பண்ணிருக்கலாமே. கழட்டி விட்டனா இது என்ன நியாயம்? திடீர்னு நான் கழட்டி விடலடா. நீ
பண்ற மிஸ்டேக் சொதப்புற ஃப்ராட் வேற எல்லாம் பண்றீங்க. அதனால நான் சொல்றேன். என்ன ஃப்ராட்? சும்மா ஏமாத்துற என்ன ஏமாத்திட்டேன்னு சொல்லு. என்ன ஏமாத்திட்டேன்? எல்லாமே ஏமாத்துற, பொய்யா பேசுற, திரும்ப அனிதான்ற அன்புன்ற எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையும் பேசுறேன். அனிதான்னு எக்ஸ்ட்ராவர்ட்டே பேசிட்டு இருக்கேன். அனிதான் பேரை சொல்லிட்டா உடனே நான் தப்பு பண்றேன்னு அர்த்தமா? தப்புதான் பண்றேன். இன்னும் மட்டும் தப்பு இல்லைன்னா தைரியமா பேசிருக்கலாம். நீ நல்லா உட்காந்து யோசிச்சு பாரு, யாரு மேல தப்புன்றது உனக்கே புரியும். நான் பேசுறத எல்லாமே நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் மேல கோச்சிங் போட்டு என்ன திட்டுற. புரிஞ்சுக்க முதல்ல. இதுக்கப்புறம் எனக்கு போன் பண்ணாத, எனக்கு டென்ஷன் ஆகுது, அப்புறம் எனக்கு கோவப்படுத்தா சரியா? இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாத, நான் உங்ககிட்ட பேச விருப்பப்படல சரியா? போனை வச்சுடு. இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாத. இவ்வளவு கோவம் எதுக்கு என் மேல? இவ்வளவு கோவம் ஒரு டைம் சொன்னா உனக்கு புரியாத, திரும்ப கேட்டுட்டே இருப்ப. அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? எத்தனை டைம் சொல்லுவாங்க? தயவு செய்து எனக்கு இதுக்கப்புறம் கால் பண்ணா சரியா? நான் போன் பண்ண மாட்டேன். எனக்கு நீ போன் பண்ணாத, நம்பரை பிளாக்ல போட்டு பிரேக்கப் பண்ணிக்கலாம் சரியா? சொல்றத கேளு. நான் சொல்றது கேளுமா. நான் சத்தியமா சொல்றேன். அந்த மாதிரி உன்னை தவிர நான் யாரையும் மனசுல நினைக்கவே இல்லை. இதுதான் சத்தியம். நம்பிட்டேன், நான் ரொம்ப நம்பிட்டேன். இது வரைக்கும் நீ சொன்னது எல்லாத்தையும் கேட்டு நம்பிட்டு உட்காந்துருக்கேன். ஆமா, ஆஞ்சநேயர் நெஞ்சு கிழிச்சு காட்ட சொல்லுவா. நீ நெஞ்சு கிழிக்க வேணாம், ஒண்ணும் கிழிக்க வேணாம் சரியா? உன் வேலையை நீ பாரு, என் வேலை நான் பாக்குறேன். இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாத. முதல்ல இப்பதானே சிவரூபம் தெரியுது. அப்ப தெரியும் முதல்ல விட்டுட்டு போக முடியும். இப்ப என்ன தெரியுது? இப்ப என்ன நான் என்ன தப்பு பண்ண சொல்லு? பேசிட்டு இருக்கும் போது அனிதா பத்தி பேசுறேன். அனிதா பத்தி பேசினா Facebookல பழகிட்டு இருக்க அன்பை பத்தி பேசுறேன், என் ஃப்ரெண்டை பத்தி பேசுறேன். இதை விட என்ன வேணும்? எல்லாம் தப்பு, எல்லாம் மிஸ்டேக், எல்லாம் ஃப்ராட். அதை பண்ணிட்டு திரும்ப என்ன பேசிட்டு இருக்கீங்க? பேசி முடிச்சிட்டல. இரு, நான் சொல்றத கேளு. இப்ப நீ சொல்றத நான் கேட்டல, நான் சொல்றத கேளு. நீ சொல்றத கேட்க முடியாது. நீ சொல்றது மட்டும் நான் கேக்குறேன்ல. நான் சொல்றது நீ கேட்க சொல்லி நான் சொல்லவே இல்லையே. நீ எதுக்கு தாம்பலில கெஞ்சி வச்சு பாக்க? உன்னை யாரா கெஞ்சி சொன்னது? நீ கெஞ்சிட்டு இருக்க. நீ தப்பு பண்ண, நீ கெஞ்சுற. உன்னை யாரு கெஞ்சி சொன்னது? நான் என்ன தப்பு பண்ணேன்? உனக்கு புரியலையா? ஒவ்வொரு டைம் நீ தப்பு பண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்க. உனக்கு புரியுதா இல்லையா? என்ன தப்பு பண்ண? எல்லாத்தையும் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லு. சும்மா தப்பு பண்ண நான் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் தான் தப்பு பண்ணனா? யாருக்கு தெரியும்? எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பொண்ணுங்க. இன்னும் தெரியாம எத்தனை பொண்ணுங்கிட்ட நீ கடலை போட்டுட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல. சரி, சரி பேசிட்டியா? இதே மாதிரி சந்தேகம் நான் உன் மேல பட்டா நீ பொறுத்துக்குவியா? நீ எப்படி என் மேல சந்தேகப்படுவ? சந்தேகப்படுற மாதிரி நானே நடந்துக்கிட்டேன். சொல்லு, நான் நடந்துகிட்டேன். உன்ன மாதிரி மாத்தி பேர் சொல்றேன். நானே பேரை சொன்னா அது பெரிய விஷயமா? நீ கூட தான் எவ்வளவு பேர் சொல்ற. நான் பேர் சொன்னேன். ஒரு வார்த்தை கூட எந்த பையனை பத்தி நான் பேசுனதே கிடையாது உங்ககிட்ட. ஆனா நீ எதுக்கு எடுத்தாலும் அந்த பொண்ணை பத்தி பேசுற, இந்த பொண்ணு, எல்லா பேரும் இழுத்து பேசுற. கேட்க முடியாது. கேட்க மாட்டேன். என்ன பார்த்தா உனக்கு பாவமாவே தெரியல? பாவமா தெரியல. சரி, அப்போ என்ன நீ தப்பாவே முடிவு பண்ணிட்ட. நான் தப்பாவே முடிவு பண்ணிட்டேன். தப்பாதான் முடிவு பண்ணிட்டேன். சரி, ஓகே. உன்னை பொறுத்தவரை நான் அப்படியே இருந்துட்டு போறேன். நீ வாங்கி கொடுத்தல எல்லாத்தையும் நீ ஒரு மணி நேரத்துல இன்னும் வீட்டாண்ட வந்து கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேச வேண்டாம், நானும் உன்னை பேச மாட்டேன், உனக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உங்ககிட்ட நான் கெஞ்சவும் மாட்டேன் சரியா? இதோட எல்லாம் முடிச்சுக்கலாம். அநேகமா நம்ம பேசுறது இதான் கடைசி தடவை சரியா? நல்லா இரு. சரி, வச்சிடறேன். சுச்சு, நான் என்ன ஃப்ராங்க் தானே பண்ணேன். சீரியஸா கோச்சிட்டு வச்சிட்டானே. நம்ம கால் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு அந்த லூசுக்கு பர்த்டே. இன்னைக்கு கிண்டல் பண்ணிட்டு நாளைக்கு போய் கேக் வெட்டலான்னு பார்த்தா இவங்க அப்படி கோச்சிட்டு போய் வச்சிட்டான். சரி வீட்டு, நம்ம சமாதானப்படுத்திக்கலாம். நம்ம பையன் தானே. என்னடா சுவிட்ச் ஆஃப்னு வருது? சீரியஸா கோச்சிட்டானோ? சரி விடு, நம்ம வீட்டுல போய் சமாதானப்படுத்திக்கலாம்.